கடுமையாக மழை பொழியுது, வெள்ளம் அடிச்சிட்டு போகுது, ரோட்டில் இருந்த மரங்கள் எல்லாமே அப்படியே சாயுது. ஆனால் ஒரு பெரியவர் உட்கார்ந்து கடுமையாக தவம் செய்து கொண்டிருக்கிறார். கொஞ்ச நேரம் கழித்து பார்த்தா அந்த வெள்ளத்தில் அவரையும் அந்த வெள்ளம் அடித்து இழுத்துட்டு போயிடுது. வெள்ளம் வடிஞ்ச பிறகு மக்கள்லாம் தேட ஆரம்பித்தாங்க. அந்த பெரியவர் ஒருத்தர் இருந்தாரே, அவர் என்ன ஆனாரோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சடலங்கள் இருந்த இடங்கள்லையும் போய் பார்த்தாங்க. ஆனால் அங்கே அவருடைய உடம்பெல்லாம் கிடையாது. அப்புறமா தேடி பார்த்த பிறகு ஒரு இடத்துல தலை மட்டும் தெரிஞ்சுட்டு இருந்தது, உடம்பு எதுவுமே தெரியல. உடம்பு எல்லாமே மண்ணுக்குள்ளார புதைந்து கிடந்தது. மெதுவாக மண்ணெல்லாம் தோண்டி அந்த தவம் இருந்தவரை மீட்டெடுத்தாங்க. அவர் உட்கார்ந்து மறுபடியும் தவ கோலத்திலேயே தவம் செய்து கொண்டிருந்தார். மூச்செல்லாம் இருந்தது. அதே மாதிரி ஒரு நாள் பெரிய புயல் காற்று வீசுது. அதில் மிகப்பெரிய மரம் உடைஞ்சி அவர் உடம்பு மேலே முழுக்க அப்படியே விழுது. எல்லாரும் என்ன நினச்சாங்க, மண்டெல்லாம் உடைஞ்சி காணாமல் எல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினச்சி பார்த்தாங்க. சரி, விழுந்த அந்த மரத்தினுடைய கிளைகளை எல்லாம் அகற்றி விட்டு பார்த்தா அவர் மேலே எந்த காயமும் இல்லாமல் அழகாக உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? இவர் சாதாரண மனிதர் கிடையாது, பார்க்கறதுக்கு பைத்தியக்காரராக தெரிகிறாரு. ஆனால் இவர்கிட்ட ஏதோ ஒரு அசாத்தியமான மிகப்பெரிய சக்தி இருக்குது அப்படிங்கிறத அந்த பகுதியில் இருந்த மக்கள் எல்லாமே கண்டுபிடித்து வணங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படிப்பட்ட மகான் வேற யாரும் இல்லைங்க, அருள்மிகு விட்டோபா சுவாமிகள். அந்த விட்டோபா சுவாமிகள் தான் அந்த மாதிரியான கடுமையான தவங்கள் எல்லாமே இருந்தவங்க. இந்த மிகப்பெரிய மகான் சென்னையில் திருவல்லிக்கேணியில் மராட்டிய குடும்பத்தில் பிறந்தவங்க. சின்ன வயசுலேயே இவர் பார்த்தீங்கன்னா தனிமையில் இருப்பார், யாரோடையும் ஒட்ட மாட்டார், பேச மாட்டார், வெறிச்சி பார்த்துக்கிட்டே இருப்பார். எங்கேயாவது இடத்துல அப்படி வெறிச்சி பார்த்துக்கிட்டே இருக்கிறது, முணுமுணுத்துக்கிறது, கையால் தாளம் போட்டுக்கிறது. இப்படிலாம் இருந்தால் என்ன சொல்லுவாங்க நம்ம ஊரில், இது ஏதோ பைத்தியம், இது ஏதோ மந்த புத்தி, இதுக்கு ஏதோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி தான் அவரை சின்ன வயசில் சொல்லிட்டு இருந்தாங்க. திடீர்னு ஒரு நாள் திருவண்ணாமலை கிளம்புனார். கடைவீதியெல்லாம் அப்படியே சுற்றினார். அதுக்கு பிறகு கிரிவலம் வர ஆரம்பித்தார். தொடர்ந்து கிரிவலம், தினந்தோறும் எத்தனை முறை கிரிவலம் வருவார்னு யாருக்குமே தெரியாது. சுற்றிகிட்டே இருப்பார், மலையை சுற்றிக்கிட்டே இருந்தார். அதுக்கு பிறகு இவர் அங்கேயும் பைத்தியம்னு சொல்ல ஆரம்பித்தாங்க. சரி, இங்கே வேண்டாம்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த பர்வத மலைக்கு போனார். அங்கே கடுமையாக தவம் இருந்தார். உணவு இல்லாமல் எதுவுமே இல்லாமல் கடுமையாக தவம் இருந்தப்ப அங்கே சில சித்தர்கள் மகான்களுடைய ஆசீர்வாதம் எல்லாமே இவருக்கு கிடைச்சிது. அவங்களுடைய பிளஸ்ஸிங் கிடைச்சிது. அதுக்கு பிறகு அதுக்கு பக்கத்தில் போலூர் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த போலூருக்கு புறப்பட்டார். அங்கே ஒரு கிராமத்தில் போய் தங்கினார். அங்கேயும் பட்னி கிடந்தார். எல்லா வகையிலுமே அதாவது கோவிலில் தங்குவார், வீட்டு திண்ணையில் தங்குவார், சாக்கடை தண்ணி ஓடின்னு இருக்கும் இல்லைங்களா, கழிவு நீர், அதுக்கு பக்கத்தில் சர்வசாதாரணமாக உட்கார்ந்துருப்பார், படுத்திருப்பார், எழுந்திருப்பார். அந்த மாதிரியெல்லாம் மக்கள் பார்த்த உடனேயே அவங்களுக்கு கொஞ்சம் அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் இருந்தது. அதுக்கு பிறகு அவர் என்ன பண்ண ஆரம்பித்தார், தன்னை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வர ஆரம்பித்த உடனே அவங்களுக்கெல்லாம் விபூதி கொடுக்க ஆரம்பித்தார். அந்த விபூதியை நெத்திக்கிட்டவங்க, உள்ளுக்கு சாப்பிட்டவங்க, அவங்க நோய் எல்லாமே விலக ஆரம்பிச்சுது. சென்னையில் இருந்து சுப்ராய முதலியார்னு ஒருத்தவர், கடுமையான வயிற்று வலி, எந்த டாக்டராலுமே சரி பண்ண முடியல. ஆனால் கொஞ்சம் விபூதி கொடுத்தாரு. அந்த விபூதியை சாப்பிட்ட உடனே அவருக்கு அந்த நோயெல்லாம் விலகிச்சு. அதே மாதிரி மேக நோய் உள்ளவங்க, பல நோய்கள் உள்ளவங்களுடைய நோயெல்லாம் நீக்கி எல்லோருக்கும் ஆரோக்கியத்தையும் இந்த சுவாமிகள் கொடுத்தாங்க. இவரை எத்தனையோ பேர் தொந்தரவு பண்ணாங்க. இவர் நாக்கில் கூட சூடு போட்டாங்க. அப்போ கூட அவர் கதறி அழுது விட்டோபான்னு கத்தினார். அதனால தான் விட்டோபா சுவாமிகள்னு இவர் பேரும் வந்ததுங்க. ஆனால் அவர் யார், அவருடைய இயற்பெயர் என்னங்கிறதெல்லாம் ஒருத்தவங்களுக்கும் தெரியாதுங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள் வாழ்ந்த பூமி நம்முடைய பூமிங்க. அதனால தான் நாம் இன்னமும் சிறப்பாக வாழ்ந்து கொண்டிருக்க முடியுதுங்க. போலூரில் செக்கடிமேடு பகுதியில் விட போய் எங்கேயாவது ஒரு வீட்டு வாசல் நின்று 2 தடவை கை தட்டுவார். அந்த நேரத்தில் யாராவது எதாவது கொண்டாந்து கொடுத்தா சாப்பிடுவார், இல்லைன்னா அவ்வளோதான், அன்னைக்கு முழுக்க பட்டினி தாங்க. இது மாதிரி பட்டினி கிடந்து தவம் கிடந்து வரக்கூடியவர்களுக்கு விபூதி தந்து நோய் நொடியெல்லாம் நீக்கிய ஸ்ரீ விட்டோபா சுவாமிகள் 1910 ஐப்பசி மாதம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஜீவசமாதி அடைஞ்சாங்க. இவங்க ஜீவசமாதி எங்கே இருக்குது அப்படின்னா
திருவண்ணாமலையிலிருந்து 34 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த போலூர் அப்படிங்கிற ஊர் அமைஞ்சிருக்குங்க. அங்கே வந்து கடைவீதி மார்க்கெட்டில் போய் பார்த்தீங்கன்னா விட்டோபா சுவாமிகளுடைய சமாதி ஆலயம் அமைஞ்சிருக்குங்க. நேரம் கிடைக்கிறப்ப ஒரு முறை நீங்கள் அங்கே போய் வாங்க. நோய் விலகும், நாம் என்ன நினைக்கிறோமோ அது கிடைக்கும், செல்வ வளங்கள் கிடைக்கும், கர்ம வினைகள்லாம் தீர்ந்து வம்ச விருத்தியும் அதிகரிக்க ஸ்ரீ விட்டோபா சுவாமிகளை வணங்குவோம். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாள் யோகிகள், தவசிகள், சந்நியாசிகளுடைய, மகரிஷிகளுடைய அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.